உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அக்கா, மாப்பிள்ள தான் கேக்குறான்ல, சொல்லுக்கா. நீ பெத்த புள்ள தானக்கா அவன். நீ சொல்றத நம்புவான்க்கா அவன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். நான் யாரையும் நம்புறதா இல்ல, எதையும் சொல்றதாவும் இல்ல. நான் பட்ட அசிங்கம் எல்லாம் போதும். இனிமே நான் அவமானப்பட தயாரா இல்ல. என்ன சாக விடுங்க போதும். நான் செத்து தொலைறேன். என்னம்மா திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்க? அக்கா, உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு வலியோட இருக்குன்னு எனக்கு புரியுதுக்கா. ஏன்னா நான் தானே உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்தவன். நீ எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்கன்னு எனக்கு தெரியும்க்கா. இல்லன்னா நீ இப்படி சாகணும்னு நீ முடிவு எடுத்திருப்பியா? உன் பிரச்சனை என்னன்னு நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லலனா என்ன? நான் சொல்றேன்க்கா, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. உண்மையிலேயே உன் புள்ளைக்காவது உன் மேல பாசம் இருந்தா அவன் உன் பக்கம் நிப்பான், உனக்காக நியாயத்தை கேட்பான். என்ன மாப்பிள்ள, நீ கேப்பல்ல? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்க மாமா. பாத்தியாக்கா, நீ சாக போறன்னு தெரிஞ்சதுமே என் மாப்பிளைக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கு. என் மாப்பிள்ள கண்டிப்பா உனக்கான நியாயத்தை கேட்பான்க்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குக்கா. உனக்கு அநியாயம் பண்ண யாரையும் அவன் விட மாட்டான்க்கா. மாப்பிள்ள, அக்கா இப்ப செத்து போகணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் அந்த நந்தினி தான். என்னது, நந்தினியா? ஆமா மாப்பிள்ள, திட்டம் போட்டு அவன் என் அக்காவை அவமானப்படுத்தணும்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அத சொன்னா யாருமே நம்ப மாட்டேன்றீங்க. அந்த விரக்தியில தான் என் அக்கா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. மாமா, அப்படி நந்தினி என்ன செஞ்சா? பூ வைக்கிற அன்னைக்கு வீட்டுல இல்லன்னு நாங்க 2 பேரும் சொன்னோம். ஆனா எப்படியோ அவ பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து உங்க அம்மாவை எல்லார் முன்னாடியும், ஏன் ஓ முன்னாடி வச்சு அவ அம்மாக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சால, அது எல்லாமே என் அக்காவை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு அவ பக்காவா திட்டம் போட்டு பண்ணதுதான் மாப்பிள்ள இது. மாமா, அவ எதுக்கு மாமா திட்டம் போட்டு அம்மாவை அவமானப்படுத்தணும்? அத அவகிட்ட தான் மாப்பிள்ள போய் கேட்கணும். உன் அம்மா மேல அவளுக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்கு. ஆனா எப்படி மாமா, எதை வச்சு நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? மாப்பிள்ள, அந்த நந்தினி ரூம்குள்ள இருந்தான்னு நீ இப்ப வரைக்கும் நம்புற. ஆனா அவ ரூம்குள்ளேயே இல்ல. அவ வெளியில போயிட்டு வந்ததுதான் உண்மை. அவ எங்க போயிட்டு வந்தான்னு கேட்டா நீ ஆடி போயிடுவ மாப்பிள்ள. மாமா, எங்க போயிட்டு வந்தா நீங்க சொல்றீங்க? அவ ஒரு கம்பெனியோட இன்டர்வியூக்காக அவளோட காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கா. இத நாங்க சொன்னா நீ நம்ப மாட்டேன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவ பாத்ரூம்குள்ள இருந்து வந்ததை தான் நீ தான் கண்ணால பாத்திருக்கியே. ஆனா அவ அன்னைக்கு வீட்ல இல்லாம இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கான்னு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீ படிச்சவன் தானே, ஆதாரத்தை காட்டினா நம்புவல்ல. இந்தா பாரு. இப்ப நம்புறியா மாப்பிள்ள, பூ வைக்கிற அன்னைக்கு அவ வீட்ல இல்ல, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கான்னு? அன்னைக்கு அவ போயிட்டு வந்த இன்டர்வியூக்கு தான் இப்ப அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்பவாது தெரிஞ்சுக்க மாப்பிள்ள, அந்த நந்தினி எவ்வளவு பெரிய கேடின்னு. அவ அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போனத நான் பார்த்ததுனாலதான் நான் அக்கா கிட்ட வந்து சொன்னேன். நம்ம புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறவ இப்படி விசேஷ தப்ப யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு போறாளேன்ற பதட்டத்துலதான் உன் அம்மா அன்னைக்கு அவ வீட்டுல இல்லன்றத எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. ஆனா அவ ஏதேதோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்து அவ வீட்டுலதான் இருக்கான்னு நிரூபிச்சு ஒண்ணு அறியாத உன் அம்மாவை
எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சு உன் அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை அவ உண்டு பண்ணிருக்கா. ஒரு பெரிய மனுஷனு கூட பார்க்காம அவ பண்ண தப்ப மறைச்சு உன்னை பெத்த தாய எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சதே எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அன்னைக்கு நீயும் சேர்ந்துதான் மாப்பிள உங்க அம்மாவை மன்னிப்பு கேட்க சொன்ன. பெத்த புள்ளையே நம்மள புரிஞ்சுக்காம நம்ம செய்யாத தப்புக்கு நம்மள மன்னிப்பு கேட்க சொல்றானேன்னு எங்க அக்காவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். யோசிச்சு பாரு மாப்பிள, இப்பவே இவ்வளவு தகடுதித்தம் பண்றவ உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டா என்னென்ன சதி வேலைகள் எல்லாம் பண்ணுவா. இதே மாதிரி ஏதாவது ஒரு தப்ப பண்ணிட்டு அவ மாட்டிக்க போறன்னு தெரிஞ்சதும் அந்த பழியெல்லாம் உன் அம்மா மேலதானே தூக்கி போடுவா. ஏன்னா அவளுக்கு தான் இதெல்லாம் பழகிடுச்சே. அப்படி ஒருத்திய நீ கட்டிட்டு வந்தன்னா அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கி நல்லா இருக்கிற குடும்பத்தை ரெண்டாக்க மாட்டா. வீட்டுக்கு வந்த மருமக சரியில்லைனாலும் ஏன் அக்கா மேலதான் அந்த பழியெல்லாம் வந்து விழும். அப்பவும் அவ செய்யற தப்புக்கெல்லாம் என் அக்கா தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மானம் கெட்டு போய் வாழ்றதுக்கு பதிலா இப்பவே அவங்க செத்துடலான்னு தான் அக்கா இப்போ தூக்கல தொங்கிடலான்னு போயிடுச்சு. ஏன்னா பெத்த தாயை விட இந்த உலகத்துல பெருசு என்ன இருக்கு சொல்லு? அந்த நந்தினி பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் நீ உடனே கோவப்பட்டு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுவன்னு நம்பிதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்து என் அக்காவை காப்பாத்துவன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உன்னை கூட்டிட்டு வந்து உண்மையெல்லாம் நிரூபிச்சது வேஸ்ட். அக்கா, நீ இனி மானம் ரோஷம் இல்லாம மானம் கெட்டு வாழ்றதை விட நீ சாகணும் முடிவெடுத்தது சரிதான். உனக்குன்னு கேட்கறதுக்கு இங்க ஒரு நாதியும் இல்லாம இருக்கிறத விட நீ உசுரோட இருந்து என்ன செய்ய போற? நீ சொன்ன மாதிரி நீ நிம்மதியா செத்து போக்கா சாவு. மாமா, எங்கம்மா ஏன் சாவணும்? எந்த தப்புமே பண்ணாத எங்க அம்மா எதுக்கு சாவணும்? தப்பு பண்ணது அந்த நந்தினி, தண்டனை அவளுக்கு தான் கிடைக்கணும். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணவே வேணாம். அந்த நந்தினி எனக்கு வேணாம். இனிமே அவளுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்ல. இனி யார் வந்து சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.